சீரும் சிறப்புமாக பகைச்சால் தமிழர்களெல்லாம் ஒன்று கூடி தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் இலக்கியத்திற்காகவும் தமிழ் கலை பண்பாடு கலாச்சாரத்திற்காகவும் தன்னையெல்லாம் இங்கே இணைத்துக் கொண்டு தமிழால் இணைத்துக் கொண்டு கவிதையால் இணைத்துக் கொண்டு இலக்கியத்தால் இணைந்த இதயங்கள் கூடியிருக்கின்ற செம்மொழி தமிழ் மன்றம் கோவை இலக்கிய அரங்கத்திலே எங்கோ தமிழகத்தின் கலைகோடி கிராமமான வாழவில் சிற்றூராட்சியின் பிறந்து தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தன்னால் இயன்ற சிறிதேனும் ஒரு பணியினை செய்ய வேண்டும் என்ற உள் உணர்வின் ஊர்ந்து சக்தியாக பிறவியில் இருந்தே அதை எழுத்தாக்கமாகவும் கவிதையாக்கமாகவும் அதையே செயலாக்கமும் செயல் ஊக்கமாக கொண்டு செயலாற்றி வருகின்ற என்னை தமிழகத்தின் முன்னணி தலைநகரம் கோவை மாநகரில் அழைத்து என் நூலினை அறிமுகம் செய்வதற்கான ஒரு வரலாற்று பாக்கியத்தை கொடுத்த அருமை கவிதாயின் கவிதையின் இனிய தோழி என் அகமெங்கும் மகிழ்ச்சி வெள்ளத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிற அருமை சகோதரி கவிஞர் கீதா தயாளன் அவர்களே, இந்த நிகழ்விற்கு தமிழ்தாய் வாழ்த்தை அனைவரும் பாடியிருக்கின்ற அனைவருக்கும் இந்த அற்புதமான நிகழ்விற்கு குத்துவிளக்கு ஏற்றி அமர்ந்து என்னையும் ஒரே அவர் ஒரு ஆகச்சிறந்த கல்வியாளர் என்பதை நிரூபித்துவிட்டு இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற விஜயமோகன் அவர்களே, கீதா தயாளன், தேவி நாச்சியார் உள்ளிட்ட குத்துவிளக்கு ஏற்றி இங்கே இலக்கியத்திற்கு ஒளிவீச்சு பாய்ச்சி சென்ற அவர்களுக்கும் இந்த நல்லதொரு நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் முகமது ஆரிஃப் SNS கல்லூரி அவர்களே, வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற அம்மையார் முனைவர் கீதா தயாளன் நிறுவனர் செம்மொழி தமிழ் மன்றம் அவர்களை முன்னிலை பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கின்ற இவர் போன்ற வயதில் நாமெல்லாம் இயங்குவோமா என்ற இயக்கம் அவரை கண்டவுடன் எங்களுக்கு எழுந்துவிட்டது. இருந்த போதிலும் அவர் வயதாயிருந்தாலும் அவர் சுமந்து கொண்டிருக்கின்ற தமிழ் என்றுமே இனிமையாகவும் இளமையாகவும் இருப்பதனால்தான் நம்மோடு இங்கே நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்ற புலவர் ஐயா அவர்களுக்கும் இங்கே சிறப்பு சேர்ப்பதற்காக இந்த நூலினை அறிமுகப்படுத்தியும் இந்த நூலினை குறித்த திறனாய்வையும் தெல்ல தெளிவாக நான் என்ன பேசுவேனோ அதையெல்லாம் கிரகித்து பேசி அமர்ந்திருக்கின்ற என் நெஞ்சிற்கு இனிய நண்பர் மனவியல் பயிற்சியாளர், கடந்த 4 நூற்றாண்டுக்கு மேலாக பள்ளி கல்லூரிகளில் சொற்பொழிவாற்றி இளம் தலைமுறையினரிடையே தன்னம்பிக்கை பூக்களை விதைத்து வருகின்ற ஆகச் சிறந்த பேச்சாளரும் மனவியல் பயிற்சியாளருமான பாவலர் அருமை சகோதரர் சஞ்சீவ் மாரிமுத்து பெரம்பலூர் அவர்களே, என்னுடன் இலக்கிய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற இந்த வாழும் குணம் சிறுகதை நூலினை வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற என்னை இந்த இடத்திற்கு தள்ளுவதற்கு உந்து சக்தியாகவும், நீங்கள் என்னதான் 50 ஆண்டாலும் சரி 25 ஆண்டுகளாக பத்திரிகைகளில் எழுதி அதெல்லாம் சிறுகதையாகவும் கவிதையாகவும் வந்து பரவலாக இருந்தாலும் அதையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக போட்டால்தான் உங்களுக்கு ஒரு வடிவம் கிடைக்கும் என்று உந்து சக்தியாக இருந்து அவர் அலுவலகத்தில் இருக்கின்ற கணினியில் இந்த சிறுகதையெல்லாம் டைப் வைத்து நியூஸ் செஞ்சில் புக் ஹவுஸ் பதிப்பதற்கு அவர் வாயிலாகவே அனுப்பி அது புத்தக வடிவாக வந்தபோது நான் அடைந்த மகிழ்ச்சியை விட பெரும் பாங்காய் தாய் தேடி சேரியை கண்டு மடிந்தது போல மடிந்து அகமகிழ்ந்து இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற திருச்சி மாவட்ட சாஸ்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த துணை ஆளுநர் அவர்களை, இங்கே கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பேற்று இந்த ஏற்புரைக்கு பிறகு அந்த கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. அந்த கவியரங்கத்திற்கு தலைமையேற்ற
சிறப்புக்க இருக்கின்ற நம்முடைய தொல்காப்பிய புலவர் காளியப்பன் அவர்களே, தலைப்பு எங்களுக்கும் காலம் வரும் என்கின்ற அற்புதமான தலைப்பை அந்த கவியரங்கம் வழங்கியிருக்கிறது. எல்லாருக்குமான அந்த தலைப்பு. இந்த கவியரங்கத்தில் பங்கேற்க இருக்கின்ற கவிச்சோழர்கள் கவிஞர் சூர்யா அவர்களே, கவிஞர் யாழினி அவர்களே, சமூக வலைதளத்தின் வாயிலாகவும் எழுத்தின் வாயிலாகவும் தமிழின் வாயிலாகவும் நான் அறியப்பெற்ற நீலா கவிஞர் செம்பகராஜன் அவர்களே, அவருடன் வருகை புரிந்திருக்கின்ற அவருடைய நண்பர் அவர்களே, கவிஞர் ஈரா குமுதாஸ்ரீ அவர்களே, மனோகரன் ஐயா அவர்களே, சூர்யா விஜய் அவர்கள் உள்ளிட்ட இறுதியாக இந்த நல் நிகழ்வுக்கு நன்றி பாராட்ட இருக்கின்ற இந்த செம்மொழி மன்றத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் தாமரன் அவர்களே, இதையெல்லாம் ஒளிப்பதிவாக்கி கொண்டிருக்கிற தம்பி பேர் மனசுல வரல, மனோஜ் அவர்களே மற்றும் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் அகமகிழ்கின்றேன். காரணம் என்றால் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் கீதாமா என்னை தொடர்பு கொண்டு நாங்கள் மாதந்தோறும் ஒரு நூல் குறித்து திறனாய்வு செய்வோம். தெரியாத ஒரு எழுத்தாளரை நாங்கள் திறனாய்வு செய்வதை விட தெரிந்த எழுத்தாளரை நாங்கள் திறனாய்வு செய்தால் அது எங்களுக்கும் அந்த பணியில் ஒரு மனநிறைவு இருக்கும் என்று முத்தாய்ப்பாய் என்னிடம் கேட்டார். நான் எப்பயும் போல இவர் இல்லம்மா சனிக்கிழமை வந்து சென்னையில வந்து பாரதி கலைக்கழகம் சார்பாக நான் வந்து வாசல் எழிலன் அவர்கள் எழுதிய குழந்தைகளுக்கான சீரார்களுக்கான ஒரு 2 நூல்களை வெளியிட்டு அந்த நூலுக்கான திறனாய்வு உரையை நான் வழங்குறேன். அப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நீங்க வேணுமா அடுத்த மாசம் வச்சுக்கலாம்னு சொன்னேன். ஐயா அதெல்லாம் முடியாது, நாங்க மாதந்தோறும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேர்வு செய்து தொடர்ச்சியாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த மாதம் வரவில்லை என்றால் அது வேற ஒரு எழுத்தாளரை பற்றி நாங்கள் விவாதிக்கிற மாதிரி இருக்கும், ஒன்று தப்பு இல்லை என்றால் ஐயோ கரும்பு தின்பதற்கு கூலியா எப்பேற்பட்டாலும். நேற்று சென்னையில் 2 நிகழ்ச்சி, பாரதி கலைக்கழகத்தோட நிகழ்ச்சி, அங்க கவியரங்கம், அங்க நூலீட்டு விழா, அது திறனாய்வு உரை, அடுத்து தமிழ் வழி கல்வி இயக்கம் சார்பாக நாள்காட்டி வெளியீடு, அதிலேயும் பாவரங்கம், பாவீழ்ச்சி, இப்படி தொடர்ந்து என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த 2 சகோதரர்களையும் நெஞ்சுணர்ந்த வாழ்த்துக்களோடு பாராட்டிக் கொண்டு, இந்த சிறுகதை என்பது ஏதோ நேற்று பெய்த மழையில் பூத்த காலங்கள் அல்ல. சகோதரர் சொன்னது போல நான் இளம் பிராயத்திலிருந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற உந்து சக்தியால் தான் அப்படி தொடங்கப்பட்ட ஒரு எழுத்து தான் கடந்த 4 நூற்றாண்டுகளாக தமிழகத்தில் வெளிவருகின்ற முன்னணி பத்திரிகைகளில் வாழைவு குணா என்கின்ற பெயரில் சிறுகதைகளும் கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதி வந்துள்ளேன். அதனுடைய விளைச்சலாக, அதனுடைய அறுவடையாக நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பதிப்பகம் வாழைவு குணாவின் சிறுகதைகள் என்கின்ற, நான் ஒன்று பிரசித்தி பெற்ற அல்லது பிரபலமான எழுத்தாளர் அல்ல, அந்த தலைப்பை தாங்கி அவர்கள் முதலீட்டில் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செம்மொழி தமிழ் மன்றத்தின் சார்பாக நியூ செஞ்சுரி பதிப்பகத்திற்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் கடந்த 6/11/2025 சென்னை கோடம்பாக்கத்தில் படைப்பு அரங்கத்தில் இந்த நூல் வெளியிடப்பட்டது. அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தான் என்னோட அருமை சகோதரர் மாரிமுத்து அவர்கள் அறிமுகம். அதன் வாயிலாகத்தான் எப்படி இனத்தோடு சேருமோ அதுபோல ஒரு இலக்கியவாளர், ஒரு படைப்பாளர், ஒரு கவிஞர், ஒரு கவிஞனோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு வரப்பிரசாதமான வாய்ப்பு அந்த நூலின் வாயிலாக கிடைக்கப்பட்டது. அப்படி கிடைக்கப்பட்ட அந்த அரித சொற்ப இடைவெளி காலங்களில் என்னை உள்வாங்கிக் கொண்டு, என்னுடைய படைப்புகளை உள்வாங்கிக் கொண்டு நான் எதுவாக இருக்கிறேன், நான் எதுவாக வாழ்ந்திருக்கிறேன் என்பதை இந்த மாமன்றத்திலே அது பதிவு செய்து அமர்ந்திருக்கிறார் என்றால் எத்தனை முறை நன்றி பாராட்டினாலும் தகும். ஆகவே இந்த நூல்களை குறித்து நான் பேசுவதை விட அவர் பேசியது தான் எனக்கு கல்வெட்டில் குறித்தது போல, பொன்னெழுத்துக்களால் எழுதியது போல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆகவே இந்த நூலை இங்கே வந்து அறிமுகம் செய்யுங்கள் என்று கீதாமா சொன்னதுமா நான் உள்ளபூர்வமாக பேசி இழுத்து போனேன். ஏனென்றால் தமிழ்நாடு முழுவதும் நடக்கின்ற, அம்மாவுக்கு தெரியும், பட்டிமன்ற நிகழ்வுகள், கவியரங்க நிகழ்வுகள், இது போன்ற இலக்கிய நிகழ்வுகளில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறவர். வேற எந்த பிரதிபலனுக்காகவும் இல்லை. அப்படி பணியாற்றினால்தான் 2006-2011 ஜனாதிபதி விருதினை பெற்றேன். ஏனென்றால் மக்கள் பணியே மகேசன் பணி, எந்த பணி என்றாலும் அதை செவ்வனே செய்ய என்பதுதான் என்னோட தாரக மந்திரம். அது வந்து மக்கள் பணியை கடந்து இப்ப இலக்கிய பணியை நம்ம வந்து உள்வாங்கிட்டு தீவிரமாக இருக்கின்றோம். இதே நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பதிப்பகம் அடுத்து 25 சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து வாழைவு குணாவின்
சிறுகதைகள் தொகுதி 1 என்று வெளியிட இருக்கிறார்கள். அதையும் இந்த நேரத்திலே முத்தாய்ப்பாக தெரிவித்துக் கொண்டு, கும்பகோணத்தில் இருந்து பதிப்பகமான ஏடி என்கின்ற ஒரு பதிப்பகம் நம்ம ஒரு அதாவது எப்படின்னா இதழ்களில் பூத்த பூக்கள் இதுவரையிலும் கடந்த 25 ஆண்டு காலம் நாம் எந்தெந்த பத்திரிகையில எந்தெந்த சிறுகதைகள் வந்திருக்கின்றதோ அதையெல்லாம் தொகுத்து ஒரு 39 சிறுகதைகளை அந்த பதிப்பகம் வெளியிட தயாராக இருக்கிறது. அதுபோல தமிழக அரசு பாலைவன பூக்காடு என்கின்ற தலைப்பில் தமிழக அரசும் ஒரு நூலை வெளியிட காத்திருக்கிறது. ஆகவே இந்த 2026 முத்தாய்ப்பான ஒரு ஆண்டாக எனக்கு அமையும். அதுக்கு எப்படி சொல்கிறேன் என்றால், இந்த செம்மொழி தமிழ் மன்றம் கூப்பிட்டு இந்த இதழை அறிமுகம் செய்வதன் வாயிலாக இப்படி தொடர்ந்து நமக்கு அறிமுகமும் ஆக்கமும் ஊக்கமும் கிடைக்கும் என்பதில் திண்ணம். ஏனென்றால் அம்மையாரும் எந்த பிரதிபலனும் பாராத அவர் வயதானாலும் ஒரு குழந்தை போல பழகுவதில் உண்மை, பேசுவதில் இளமை, தேனியும் சுவையாக தென்றலில் பகிர்ந்த ஒரு ஆளுமை அப்படிப்பட்டவர்கள். ஏனென்றால் நான் என்னமா நீங்க நிகழ்ச்சி சொன்னீங்க ஒண்ணு தொடர்பு கொள்ளுங்க, நான் கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு ஒரு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு வந்தேன், அதுல எனக்கு பணி சேரல அப்படின்னு உபாதையா சொன்னாங்க. எனக்கு சங்கடம் ஆயிடுச்சு. பாருங்க, இவங்க வயதுல கன்னியாகுமரி என்னதான் ஒரு இலக்கிய ஆர்வம், ஒரு எழுத்தாளர் இல்லை என்றால் கீதாதாரனுக்கு எனக்கு என்ன ஊர்? திருச்சி மாவட்டத்தில் கடற்கோடியில தான் எங்க ஊர். என் ஊர் தான் திருச்சி மாவட்டத்தை கடைசி ஊர் வாழையூர். அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ அமைச்சர்களுக்கோ யாருக்குமே எங்க ஊரே தெரியாது. வாழையூர்னு ஒரு மனு கொடுத்தா கூட அந்த ஊர் எங்கப்பா இருக்க மாட்டேன். ஒரு 1500 பேர் கொண்ட ஒரு சிற்றூராட்சி தான். இப்ப 2500 குடும்பங்கள் இருக்கிறது. எதுக்கு சொல்கிறேன் என்றால், அப்படிப்பட்ட ஒரு சிற்றூராட்சியில் நம்ம ஒரே ஒரு நிகழ்ச்சியில தான் நான் அம்மையாரோட தொடர்புல இருக்கேன். பட்டிமன்றம் ஈரோடு இலக்கிய மாநாட்டில் ஒரு பட்டிமன்றம் எனது தலைமையில் இருந்து அதில் கீதாதாரன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதன் வாயிலாகத்தான் அறிமுகம். இப்ப இப்படி என்னோட நூல் வெளியீட்டு விழாவில் அறிமுகம், அந்த நூல் ஆக்கத்தில் அறிமுகம். இப்படி இன்று செல்வராஜன், இங்க இருக்கின்ற நம்ம ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன், அம்மையார், இவங்க எல்லாமே புலவர் சகோதரர்கள் எல்லாமே தொடர்பு கிடைக்கும். இனிமே இங்க நடக்கிற தமிழ் செம்மொழி மன்றம் நடத்துகிற அத்தனை நிகழ்வுகளையும் நானும் மாரிமுத்தும் துறையானும் தமிழும் நீங்க வேணாலும் நாங்க வந்துட்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்வு எதுக்குன்னா, எதையுமே நம்ம விட்டு செல்வதை இன்னைக்கு பாரதியும் பாவேந்தரையும் தூக்கி கொண்டாடுகிறோம், தொல்காப்பியம், அகத்தியர், இப்படி இளங்கோவடிகள், கம்பன் எல்லாத்தையும் தூக்கி கொண்டாடிட்டு இருக்கோமே. 1000 பல்லாயிரம் ஆண்டு காலமாக பேசிக் கொண்டிருக்கிறோமே. அவர்கள் எல்லாம் நமக்கு என்ன சொத்தா எழுதி வைத்து விட்டு போனார்கள்? இல்லை, அவர்கள் படைத்த படைப்பிலக்கியங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. நாம் வாழும் காலத்திலே படைக்கின்ற, செதுக்குகின்ற, சிந்திக்கின்ற, செயல்படுகின்றதை நூலாகவும் படைப்பாகவும் இலக்கியமாகவும் சிறுகதைகளாகவும் புதினங்களாகவும் நாவல்களாகவும் படித்து செல்வதுதான் எதிர்வருகின்ற தலைமுறைக்கு நாம் விட்டு செல்கின்ற ஆகப்பெரிய சொல். நீங்கள் அமர்ந்திருப்பவர்கள் என்னை விட திறமைசாலிகளாக இருக்கலாம், என்னை விட கற்பனையாளியாக இருக்கலாம். நீங்கள் எல்லாம் என்ன செய்வது என்றால், ஒரு காலத்தின் போக்கில், காலத்தின் ஓட்டத்தில், காலத்தின் பொருளாதார நெருக்கடியில், காலத்தின் குடும்ப பின்னணியில் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் தடைபடலாம். அதையெல்லாம் ஒரு நிமிடம் தூக்கி வைத்து விட்டு, இன்று எளிமையாகிவிட்டது. அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம கையில எழுதணும், அதை படி எடுக்கணும், அதுக்கப்புறம் கணினிக்கு போகணும், இப்படி பல்வேறு. இன்னைக்கு கைபேசியில உள்ளங்கையில் உலகம் என்பது போல உள்ள கைபேசியில நீங்க வாசிச்சலாம். தமிழ் டெஸ்ட் போட்டீங்கன்னா எண்ணத்தோட வாசிச்சு சேமிச்சு அப்படியே பதிப்பகத்தை அனுப்பிட்டீங்கன்னா அவங்க 4 படத்தை வச்சாங்கன்னா ஒரு நூல் ஆயிடும். இந்த நூல் வெளியிடுவது எளிது, நூலை விற்பனை செய்வது வெளியேறு. ஏனென்றால் வாசிப்பு தன்மை குறைந்து விட்டது. என்று செல்போன் ஆதிக்கம் வந்ததோ நூல்கள் வாசிப்பு குறைந்து விட்டது. இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு போக்கு. இந்த ஆபத்தான போக்குகளை முறியடிப்பதற்கு தான் தமிழக அரசு மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த மாவட்டத்தின் வாயிலாக ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதாவது புத்தக கண்காட்சிகளில் இன்னும் 1000 புத்தகங்கள் விற்பனை ஆகிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே ஒரு வாசிப்பு குறைந்து விட்டது என்கின்ற காரணத்தை நாம் உருவாக்கிக் கொள்ளாமல், நம்மை போன்ற படைப்பாளர்கள், நம்மை போன்ற இலக்கியவாதிகள், நம்மை போன்ற எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லோருமே புத்தகம் எழுத வேண்டும். நீங்கள் எழுதி வெளியிடுவதற்கான வாய்ப்பு இந்த செம்மொழி தமிழ் மன்றம் இருக்கிறது. மாதந்தோறும் நீங்கள் புத்தகம் வெளியிடலாம். அதை குறித்தே நீங்கள் திறனாய்வு கூட்டம் நடத்தலாம்.
ஆகவே இங்கே தளம் இருக்கிறது, களம் இருக்கிறது, கவிதை இருக்கிறது, படைப்பு இருக்கிறது. அதை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் எளிமையாக இருக்கிறது என்பதை தான் இந்த நேரத்தில் என்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொண்டோ அல்லது என்னுடைய படைப்புகளை மட்டுமே பெருமை பேசிக் கொள்வதற்கான அறிமுகமோ அல்ல. உங்களை போன்ற படைப்பாளிகள் மத்தியில் நாம் பேசுவது என்பது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் இங்கே ஒரு கிராம நிர்வாக அலுவலர் இருக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு, மக்களை தாங்கி நிற்கின்ற ஒரு பொறுப்பு கிராம நிர்வாக அலுவலர் தான். அதுபோல மக்களாட்சி ஊராட்சி மன்ற தலைவர் தான் நேரடியா மக்கள்கிட்ட கல்லடி வாங்குவாங்க. அதே போலதான் கிராம நிர்வாக அலுவலர் நேரடியா கல்லடி வாங்குவாங்க. எனக்கு என்ன ஆச்சு, ஓஏபி நீங்க பணம் வாங்கி போடுறீங்க, ஓஏபி கொடுக்கலன்னா அங்க போய் அந்த ஆபீஸ் இழுத்து போட்டுவான். சரிங்களா? அதாவது எது வரலனாலும் அங்க பாதிக்கப்படுறது கிராம நிர்வாக அலுவலர் தான். அப்படிப்பட்ட ஒரு பணியில இருந்தா கூட இந்த இலக்கிய பணியில அவங்க தன்னை முன்னுரிமைப்படுத்திக் கொண்டு உண்மையுமே மக்கட்ட மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா அவங்களுக்கு பொருளாதாரம் பெருதில்லை. இன்னைக்கு கேட்டா எல்லாரும் பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்காங்க. அப்படி அல்ல, இவருடைய சிந்தனை பொருளாதாரத்தை நோக்கியது அல்ல, இலக்கியத்தை நோக்கியது. இன்று தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழ் அழிந்து விடும் என்றெல்லாம் கண்டனம் கட்டி கொண்டு இந்தி திணிப்பும் சமஸ்கிருத திணிப்பையும் ஆரிய கூட்டங்கள் திட்டமிட்டு திணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் தமிழை தூக்கி நிறுத்த வேண்டிய தேவையும் பொறுப்பும் தமிழர்கள் ஆகிய ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கிறது. அதை எப்படி ஐயரவர்கள் திருக்குறளை உலகிற்காக அர்ப்பணித்தாரோ அல்லது பழைய ஓலைச்சுவடிகளெல்லாம் எடுத்து எப்படி அதெல்லாம் நூலாக்கி உலக பொதுமுறையாக வைத்தார்களோ, எப்படி யாரும் யாவரும் கேள்வி என்று பூண் கொண்டானார் அவருடைய வாசகம் இன்றைக்கு அதாவது உலகமே உற்று நோக்குகின்ற ஐநா சபையின் முகப்பிலே யாவரும் கேட்கிறேன் என்ற வாசகம் பெற்றிருக்கிறோம் என்றால் தமிழன் எவ்வளவு பெரிய அவச்சரந்த அறிவாளி என்பதை இவனிடம்தான் அறம் இருக்கிறது, இவனிடம்தான் அன்பு இருக்கிறது, இவனிடம்தான் பண்பு இருக்கிறது, இவனிடம்தான் ஈரம் இருக்கிறது, இவனிடம்தான் ஈரமும் இருக்கிறது. அப்படி உலகத்திற்கே வழிகாட்டிய முதல் மாந்தனும் முதல் மனிதனும் தமிழன், முதல் மொழியும் தமிழ். இந்த தமிழ் ஒருபோதும் யாராலும் அழித்துவிட முடியாத ஒரு பேரான ஒரு பேர் தமிழ் இருக்கிறது. அதுதான் செம்மொழி இங்கு இருக்கிறது. ஆகவே இந்த செம்மொழி மன்றம் வாழையூர் குணாவின் சிறுகதை நூலை அறிமுகம் செய்து திறனாய்வு செய்வதற்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு களமாகவும் தளமாகவும் அமைத்துக் கொடுத்ததற்கு என் சார்பிலும் என் ஊர் சார்பிலும் என் மக்கள் சார்பிலும் என் குடும்பத்தினர் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை உறுத்தாக்கிக் கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.